ரஷ்யங்க படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அப்போதான் படத்தோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஏற்படும், எல்லாரும் கேட்பாங்க. ஸோ அந்த விஷயம் நாமளும் நல்லா படம் நல்லா ஏற்கணும். வணக்கங்க, என் பேர் ஜானகி. என் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நான் கரூர்ல இருந்து ஓடி வந்தேன் வாழ்த்தணும்னு. ரொம்ப பெருமைப்படுகிறேன். நான் என் பிள்ளை நல்லா இருக்கணும், பண்ற ப்ராஜெக்ட் எல்லாமே நம்பர் 1ல வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கணும், இதுல இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை இன்னமும் தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். முருகன் அருளால தம்பிக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா முருகன் பக்தர் அவரு. அவங்களோட ஆசீர்வாதத்தால இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், அவங்க பண்ற தொழிலும் இன்னும் மென்மேலும் வளரணும்னு நான் இந்த தருணத்துல நான் வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கணும் என் பிள்ளை. இப்ப பண்ற படம் வந்து புதுமையான படம், மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோட போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும். நான் இன்னும் கதை கேட்கல, ஏன்னா அவங்க நல்ல ப்ராஜெக்ட் நல்ல கதை களத்தை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஜெயபிரகாஷ் வந்து கதை கொடுத்திருக்காங்க. என் பிள்ளை இந்த படத்தை எடுத்து இந்த படமும் வெற்றி படமா அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த ஆர்டிஆர் ஸ்டுடியோ 33 என்ற ஸ்டுடியோ, இதுல வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம். இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து நைட்ல நம்ம என்ன நடக்குது, நம்ம ஃபேமிலியில வந்து எவ்வளவு பேர் நைட்ல என்ன போறோம் ஏது பண்றதுன்னு தெரியாம வந்து சொல்ல, வீட்டுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்காங்க. அதை வந்து இந்த கலைஞர் கொண்டு வந்திருக்கோம். அதனால வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல வந்து எல்லா முக்கியமான ஆர்டிஸ்ட் தான் வராங்க. இதுல யாரும் வந்து புது முகம் கிடையாது, சரிங்களா? அதனால வந்து பத்திரிகை நீங்க எங்களை வந்து வெளியில கூப்பிட்டு வரணும், நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களை கேட்டுக்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற படம், இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம், அதனால வெற்றி பெறுவோம். ஸோ ரஷ் என்ற திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு நேம். ஸோ லைஃப்ல தினந்தூரம் நம்ம நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றோம். ரொம்ப ரஷ்ஷான ஒரு லைஃப் தான். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல மக்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போனா கூட அவ்வளோ ரஷ்ஷா இருக்கு. அதை தாண்டி அந்த ரமேஷ் சொன்ன மாதிரி வந்து நைட் லைஃப்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப். ஸோ அந்த விஷயங்கள் வந்து நிறைய ஃபேமிலி பீப்புள்ஸ்க்குலாம் கண்டிப்பா அந்த விஷயங்கள் தெரியாமே இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு திரைப்படமா அமையும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்ஸ் டு ரமேஷ், ஆல் தி பெஸ்ட். ஸோ எடுக்கிற உங்களோட படத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெயபிரகாஷ் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஃபிலிம் நேம் கேட்கறப்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு, ரொம்ப ஸ்டைலா இருக்கு. நிறைய பேர் சினிமா துறையில் இவ்வளவு வருடங்கள்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில போராடி பிரஸ் அண்ணா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். சில பேருக்கு வந்து பிளஸ் முன்னாடி வந்து வாட்டர் மெலான்ற மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து எதுக்கு க்ரோத் ஆகுறாங்க, என்ன பேசுற பப்ளிக்கா முன்னாடி தெரியல. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு மத்தியில அண்ணன் மாதிரி ஆட்கள் நிறைய கஷ்டப்பட்டு போராடி இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் முன்னாடி நிக்கிறாங்க, இது பெரிய கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து உங்க எல்லார்கிட்ட ஒரு வேண்டுகோளா ஒரு ரெக்வஸ்டா கேட்கிறேன். டிவி பிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் போராடி திறமை இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில தினந்தோறும் போராடி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த தர்பூசணி பூசணிக்கா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் மீடியா முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சு அவங்க பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அருவருப்பத்தக்க விஷயங்களா இருக்கு. வாழ்க்கையில நம்ம யாரை பேசணும் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. சூரியன் எல்லாம் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இந்த இடத்துக்கு துறையில வந்து நிக்கிறாங்க. அதை தாண்டி அதே மாதிரி சூர்யா சார்லாம் அவர் ஒரு லெஜெண்ட் ஆக்டர், எவ்வளவு பிலிம் பண்ணிருக்காரு, பெஸ்ட் டைலான ஒரு ஆக்டர். அவ்வளவு ஒரு பெரிய ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு இன்ஸ்டாலயும் ஒரு யூடியூப்லயும் நின்று மக்கள் முன்னாடி சில விஷயங்கள் பேசுறது, கமெண்ட் பேசுறத பாக்குறதுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. கண்டிப்பா இந்த ரஷ் பிலிம் ஒரு யூனிக்கான ஒரு பிலிம். மகத்தான விழாவில் கலந்து கொண்டு இருப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இது நம்ம குடும்ப விழா. திரைப்பட தயாரிப்பு சங்கத்தை நியமன செயற்கை நிரந்தர உறுப்பினராக இருக்கிறேன். இப்படி ஒரு அருமையான படத்தை தம்பி தயாரித்து ரஸ் என்ற படத்தை தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு முதல் சட்டியை முடித்து 2வது சட்டி தயாராகின்ற நிலையில் இந்த ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி தீமா சூழ்நிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தம்பி இயக்குனரை கேட்டேன், ரஸ் என்றால் என்ன தம்பி, ஓடிட்டே இருக்கணும்னா இப்போ எப்போ நிற்பா தம்பி, படம் முடிஞ்சா நின்றுடுங்க. கரெக்ட், ஆனால் முடியும்னா அவர் நின்றுடுவார். இந்த படம் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா மக்களுக்கு சில நல்ல கருத்துக்களை, மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இயக்குனர் இந்த படத்தை அருமையாக தயாரிச்சுங்க. இது வெற்றி படமா இல்லை, சாதனை படமா இல்லை, விருது பெறுகின்ற படமாக அமைய வேண்டும். பெரிய தம்பிக்கு வாய்ப்பு நன்றி விடுகிறது. நன்றி. படத்தோட பேர் வந்து அண்ணன் சொன்னாரு ரஷ். இயக்குனர் ஜெயபிரகாஷ் நல்ல செம்ம ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்குது. அவங்க மேலே இருக்க ஒரு நம்பிக்கை இந்த படத்தை ஒப்படைச்சிருக்காரு. நான் வந்து மியூசிக் சைடில் சார் தான் வருவேன். நான் இன்னும் அதை ஒன்றும் உறுதி கிடையாது. இருந்தாலும் ஸ்ரீகாந்த் தேவான மீண்டும் இந்த திரைப்படத்துக்கு எல்லாம் யூத்தாக இருக்கிறாங்க, நல்ல பாட்டை கொடுத்து
ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு இந்த படத்தை வந்து ஒரு பாட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு. என்னால் முடிஞ்ச ஹோப் வந்து அண்ணன் இந்த டீமோட ஃபுல் டீமோட நான் கூட இருந்து கண்டிப்பாக எந்த மாற்றமும் கிடையாது. படம் நிச்சயமாக வெற்றி அடையினா அண்ணன் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு. குறிப்பிட்ட நாட்களில் இவங்களை என்கரேஜ் பண்ண யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக இளைஞருக்கு வாய்ப்பு தராரு. அது ஜெயகாந்த் இயக்குனர் மூலமா அவருடைய சர்ச்சை நிறைவேறுது. அவங்களும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. மேலும் நிறைய திரைப்படங்கள் அண்ணன் பண்ணலாம். இந்த ரைஸ் திரைப்படம் விரைவில் தயாரிக்கப்பட்டு வெள்ளித்திரையை வந்து பதிவிடப்பட்டு நல்ல வெற்றிகரமாக ஓடணும் என்பதை என் சார்பாக குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துள்ளேன்.